ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கின கேரட், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின முட்டைக்கோஸ், 2 நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா சூடானதும் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக பரப்பி விட்டுக்கோங்க. நல்ல மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா முட்டை அடிப்பிடிச்சிரும். இது பாதி அளவு வெந்ததும் இதோட ஓரத்தில் 2 பிரெட்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆம்லேட்டை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டில் இப்போ எடுத்து வச்சிடலாம். சட்டுன்னு பண்ணக்கூடிய பிரெட் ஆம்லேட் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.